கர்த்தாவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று மறுபடியும் உங்களோடு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ரட்சிப்பை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரட்சிப்பை அந்த வசனமாகி அந்த விதை ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது அவன் பாவத்தை பற்றி ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும். அப்படி அந்த குற்ற உணர்வை ஏற்படுத்தும் போது அவங்க இருதயத்தில் பாவின்ற ஒரு உணர்வை உண்டாக்கும். அப்போது அந்த பழைய மனிதன் மறித்து புதிய மனிதனாக நம்ம ஆண்டவருக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜனிப்பிக்கணும். அப்போ தான் ரம்மையான ரட்சிப்பு அது ஆகும்னு சொல்லணும். உண்மையான ரட்சிப்பு என்று நம்ம முன்னாடியே பார்த்தோம். சரி, இந்த ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ரட்சிப்பு இப்போ நமக்கு கிடைச்சிட்டோம். அந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நம்ம அதிகமாக பிரயாசப்படணும். அது அந்த ரட்சிப்பு சாதாரணமாக கிடைக்காதுக்கு நம்ம நிறைய பிரயாசப்பட்டால் மட்டும்தான் அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். இது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் வாசினா, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு பவுல் சொல்கிறாரு. அப்போது இந்த ரட்சிப்பு அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது. அதுக்கு நம்ம நிறைய பிரயாசப்படணும். அதுக்கு நம்ம நிறையா நம்ம நாமே பரிசோதித்து நம்மக்கிட்ட விட வேண்டிய பக்கம் நிறையா இருக்குது. அப்படி அதுக்கு நம்ம நிறைய பிரயாசப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த ரட்சிப்பை காப்பாற்ற முடியும். அது முழுமையடை செய்ய முடியும். அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ரட்சிப்பு அந்த வசனமாகிய விதையை தரிசு நிலத்திலேயோ இல்லை முள்ளுகளே அது மாதிரி விதைக்காமல் முள்ளுகளுக்குள்ளே விதைக்காமல் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள்னு சொல்லியிருக்காரு. அந்த நிலத்தை பண்படுத்திட்டு தான் விதையை விதைக்கணும்னு சொல்கிறாரு. அது மாதிரி தான் மனிதனுடைய இருதயத்தை முதலாவது நம்ம பண்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் வசனமாகிய விதையை மனிதனுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம வசனம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருடத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது நடந்த சம்பவம். அநேக கிறிஸ்தவர்கள் கவர்மெண்ட்டு நிறைய கொஞ்சம் சலுகைகளும் நிறைய கொஞ்சம் பணமும் கொடுக்கறதுனால கிறிஸ்தவர்கள் திரும்ப ஹிந்துவாக மாறினாங்க. அப்படி ஹிந்துவாக கிறிஸ்டின்லேருந்து ஹிந்துவாக வரவங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுக்காக அநேக ஜனங்கள் தமிழ்நாட்டிலேயே திரும்ப பின்மாற்றத்துக்கு போன செய்தியெல்லாம் நான் கேட்டேன். அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க கூட அந்த பின்மாற்றத்துக்கு அந்த சலுகைக்காகவும் அந்த பணத்துக்காகவும் அந்த கிறிஸ்திய ஜீவிதத்தை விட்டுட்டு அவங்க பின்னாடி மறுபடியும் பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஹிந்துவுக்கு போயிட்டாங்க, டெம்பிளுக்கு போயிட்டாங்க. அப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனமாகிய விதை அவங்க இருதயத்தில் வேலை செய்யலை. அந்த வேலை செய்யறதுனால அவங்க மீண்டும் பிறத்தல், அந்த மீண்டும் ஜனனம் அப்படின்ற ஒரு நிகழ்வு அவங்க இருதயத்தில் நடைபெறாதனால தான் இன்னைக்கு அநேகர் பின்மாற்றத்துக்கு போகிறதுக்கான ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு. முதல்ல நம்ம ஒருத்தவங்க ஒவ்வொரு இருதயத்தையும் கலப்பி எடுத்து முன்ன சொன்ன மாதிரி கலப்பி எடுத்து அவங்க இருதயத்தை நம்ம நல்லா உழணும். அப்படி அவங்க இருதயத்தை நம்ம உழணும்னா அது சாதாரணமாக முடியாது. அதுக்கு நம்ம கொஞ்சம் பலத்தோடு இருக்கணும், நமக்கு கொஞ்சம் பலன் இருக்கணும். சரி, இப்போ இன்னொரு வசனத்தின் மூலமாக இப்போ நம்ம பார்க்கலாம். மத்தேயுல 12வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இப்போ இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒருத்தருடைய உடைமையை நம்ம எடுத்துக்கணும்னா முதல்ல அந்த உடைமையை எடுக்கத்தான் சொந்தக்காரங்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்க. அவங்க அப்படி கொடுக்கலன்னா அவங்களை எதிர்த்து நிற்கிற அந்த பேலன்ஸ் சக்தி நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பொருளை நம்மளால் எடுக்க முடியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் இன்னொருத்தரோட நிலத்தில் நம்ம ஒரு விதை விதைக்கணும்னா வச்சுங்களேன், அப்போ நமக்கு அதில் நமக்கு உரிமை இருக்காது. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கும். ஆனால் நமக்கு அந்த நிலத்தில் அந்த விதையை விதைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம நேரடியாக போய் விதையை போட்டால் அந்த உரிமைக்காரர் நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டார். கண்டிப்பாக நீ எதுக்கு என் நிலத்துக்கு விதைக்கிற அப்படின்னு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி தான் அப்போது நாம் அந்த நிலத்தில் நம்ம உரிமையோடு போயிட்டு எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம போய் அந்த விதையை விதைக்கணும்னா அப்போது நம்ம அவங்கள எதிர்த்து நிற்கிற வல்லமை உடையவங்களாம் நமக்கு அந்த சக்தி இருக்கணும், பலன் இருக்கணும். அப்போ தான் அவங்கள முன்னாடி எதிர்த்து அவங்கள கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நிலத்தை
நிலத்தில் விதையை விதைக்க முடியும். இன்றைக்கி அநேகர் பேர் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு உவமையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்துட்டு இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் வந்துட்டு சாத்தான் வசனம் சொல்லுது. இந்த சாத்தானுக்கு இந்த உலகத்தில் ஆள்றதுக்கான அதிகாரம் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்ம மனிதர்களுடைய அநேகர் வந்துட்டு உலக பிரகாரமான காரியங்களில் அந்த சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறதுனால அப்போது சாத்தானுக்கு அதிக உரிமை இருக்குது. அப்போ அவங்ககிட்டேருந்து அநேக ஆத்மாக்களை நம்ம எடுக்கணும்னா அதுக்கு முதல்ல வந்துட்டு அந்த இந்த உலகத்திற்குரிய அவனை வந்துட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு பலம் உடையவங்களாக நம்ம இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த அநேக ஆத்மாக்களை அவங்ககிட்டேருந்து நம்மளால எடுக்க முடியும். இன்னைக்கு அநேகர் வந்துட்டு இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா அதை நேரடியாக செய்யாமல் சைடில் அதுக்கு தெரியாமல், அதாவது இப்போ அந்த சொந்தக்காரங்க அந்த நிலத்தில் விதைக்க போகிறாங்கன்னா அது நேரடியாக சண்டை போட்டு உரிமையோடு விதைக்கிறது ஒரு பக்கம். இன்னும் சில பேர் வந்தோன்னா அந்த உரிமையாளருக்கே தெரியாமல் வழி அருகே தூவிக்கிட்டு போவாங்க. அப்போ அது மூலமாக அவங்க பலன் எடுப்பாங்க. அப்போ அந்த வழி அவங்களுக்கே தெரியாமல் அந்த சைடில் அந்த விதையை போடும்போது அது நல்லா காய்ச்சி அது கனியை கொடுக்கும். அப்போ அவங்களுக்கே தெரியாமல் வந்துட்டு அவங்க இடத்துல இருந்து அதுலேருந்து பலத்தை எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி அநேக ஊழியங்கள் வந்துட்டு அப்படிதான். அந்த சத்தியத்தை சரியான பாதையில் அது சொல்லி கொடுக்காம அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் அந்த வசனத்தை மக்களுக்கு போதித்து அந்த மக்கள்கிட்டேருந்து அவங்க எதிர்பார்க்குற நன்மைகளை அவங்க பெற்றுக்கிறாங்க. பிரியமானங்களை இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நான் படிக்கல, நீங்கள் வாசிச்சுக்கோங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். அதில் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்குதுன்னா அந்த சாத்தானுடைய கையில் அந்த உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. இன்னொரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4:4 நீங்கள் வாசிக்கும்போது 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதாவது அவிவிசுவாசிகளாகி அவங்களுடைய கண்கள் வந்துட்டு குருடாக்கப்பட்டிருக்கு. அது எதனாலனா இந்த பிரபஞ்சத்தின் தலைவன், அந்த பிரபஞ்சத்தின் தலைவன் வந்துட்டு அவங்களுடைய இருதயத்தை வந்துட்டு உலக பிரகாரமான ஆசையிலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் உலக பிரகாரமான சந்தோஷத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய இருதயத்தை ஃபுல்லாகவே மறைக்கப்பட்டு அவனுக்கு அடிமையாக வச்சுருக்கான். அதனால தான் அவனுடைய கண்கள் வந்துட்டு குருடாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இன்றைக்கி அநேகர் போய் வசனம் சொல்லி அவங்க அநேகருடைய இருதயம் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளாது. அவங்களுக்கு சில பேருக்கு புரியவே புரியாது, நம்ம என்ன சொல்கிறன்றது கூட அவங்களுக்கு புரியாது. அதுக்கு காரணம் இதுதான். அப்போது அவங்களுடைய இருதயம் குருடாக இருக்கிறதுனால இந்த வசனம் அவங்களுக்குள்ள வேலை செய்யாது. ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் நிறைய இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தெய்வமாக வெளிப்பட்டு அந்த மக்களும் அந்த ஜனங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனுக்கு சாதகமாக அவனுடைய கட்டுப்பாட்டில் அவங்க வச்சிருக்கிறதுனால அவங்க இருதயம் வந்துட்டு வேலை செய்யாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வந்துட்டு எதிர்பார்க்கறதும் அதுதான். அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறணும், வியாதி சரியாகணும், பணம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், இப்படி ஒவ்வொரு தேவைகள், உலக பிரகாரமான தேவைகள், நிறைய தேவைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுனால அவங்களும் அந்த வாழ்க்கையை அந்த வழியாகவே அவங்களும் போடுறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கை வந்துட்டு நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு நமக்கு கொடுத்தது இது நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை கிடையாது. இந்த பூமி வந்துட்டு நமக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குற ஒரு வாழ்க்கை மாதிரி தான். அதாவது நித்திய ஜீவனுக்கு நாங்கள் போகிறதுக்கான வழியை ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி தான் இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு சொத்து, பொக்கிஷம், ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கணுமே தவிர இந்த பூமியில் நமக்கு கிடையாது. இந்த பூமியில் நம்ம ஆண்டவர் நம்மளை வந்துட்டு ஒரு பரதேசியை போல, ஒரு வழிபோக்கனை போல இருக்கணும்னு தான் சொல்கிறாரு. இந்த பூமியில் நமக்காக எதுவுமே சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த பூமியில் நம்ம எது சேர்த்து வச்சாலும் அதை வந்துட்டு அழிஞ்சு போயிடும். ஆனால் அதே பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள், ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அது ஒருபோதும் அழியாதுன்னு வசனம் சொல்லுது. அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஆண்டவர் அவருடைய சீஷர்களை வந்துட்டு அநேகர் போய் ஊழியம் வசனத்தை சுவிசேஷம் சொல்லுங்க
அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அவங்க போகும்போது அவங்களுக்கு தேவையான எந்த உடைமைகளுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நம்முடைய ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருக்காங்க. உணவையோ அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸோ நீங்கள் எதுவுமே எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. உங்களுடைய தேவைகள் அப்பப்போ சந்திக்கப்படும் தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தேவைகளை நம்ம ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அது அன்னன்னைக்கு நம்ம ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் கிடையாது. இன்னைக்கு அநேகம் நம்ம செய்கிற ஒரு தப்பு மிஸ்டேக் என்னன்னா, நம்மளுடைய தேவை என்ன விருப்பம் என்னன்னு எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். அது என்னன்னு நம்ம புரிஞ்சிக்காம நம்ம ஆண்டவர்கிட்ட அது வேணும் இது வேணும் கேட்குறமே தவிர, ஆனால் அவருடைய விருப்பம் என்னன்றதை யாருமே நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறது கிடையாது. எப்பவுமே நான் அவர்கிட்டேருந்து ஏதாவது ஒன்று நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கோம். இன்னைக்கு பல பேர் சொல்றது பழைய ஏற்பாட்டில் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக், தாவீது அவங்களெல்லாம் ஆசீர்வதித்தார் இல்லையா, அப்போ நாம கேட்கறதுல என்ன தப்புன்னு கேட்பாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அநேகரை ஆசீர்வதித்தார். அது ஏன் ஆசீர்வதித்தாலும் பழைய ஏற்பாட்டும் சரி புதிய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிங்க சரி இப்போ ஆண்டவர் வெளிப்படும் போது பழைய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் வெளிப்படும் போதும் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் வெளிப்படும் போதும் ஒரு நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் அந்த அந்நிய ஜாதிகள் முன்பாக அந்த ஆபிரகாம் வந்துட்டு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான ஒரு செல்வந்தரா, பெரிய செல்வந்தரா, எல்லாமே வெள்ளியா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சகல விதமான ஆசீர்வாதத்தையும் நம்முடைய ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன் அப்படி கொடுத்தாருன்னா, அந்த மக்களுக்கு மத்தியில் அப்போ யாரு உண்மையான தெய்வம், யாரு அவங்களுக்குள்ள பெரிய தெய்வம் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக நம்முடைய ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்காக அவர் நிறைய ஐஸ்வர்யங்களையும் நிறைய சம்பத்துகளையும் கொடுத்தாரு. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் பிள்ளையா இருந்தான். நம்முடைய ஆண்டவரை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க பெரிய செல்வந்தரா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த ஆண்டவர் கொடுப்பாரு. அவர் தான் பெரிய தெய்வம் என்றதை வெளிப்படுத்துறதுக்காக நம்முடைய ஆண்டவர் அது கொடுத்தாரு. இது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு, தனக்கானது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி வரணும்னு தான் சொல்றாரு. தன்னைத்தானே வெறுத்து, நம்மளோட சுயத்தை வெறுத்து அவருடைய சிலுவையை பின்பற்றி வரணும்னு சொல்றாரு. நமக்காக நீ வெள்ளியை கொண்டுட்டு வா, நீ பொண்ணை கொண்டுட்டு வா, நீ அது பணம் சம்பாதிச்சுக்கிட்டு வா அப்படி நம்ம ஆண்டவர் நம்ம சொல்லவே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே அப்படி சொல்ல கிடையாது. எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர்கிட்ட வரணும்னு மட்டும்தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு 19வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒன்று தான். அதாவது ஒரு வாலிபன் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இயேசுகிட்ட நான் நித்திய ஜீவன் போகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதெல்லாம் நான் என்னோட சின்ன வயசுலேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது உனக்கான சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாத்தையுமே தரித்திரம் கொடுத்துட்டு நீ என்ன பின்பற்றிவான்னு சொல்றாரு. ஆனா அவன் பெரிய வசதிப்படுத்தவனா இருந்ததுனால, பெரிய செல்வந்தனா இருந்ததுனால அது எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு அவனால முடியாத காரியமா இருந்தது. அவனுக்கு அதுல ஒரு மனசு இல்லாததா இருந்துச்சு. அது போலதான் இன்னைக்கு அநேகராகிய நாம எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு முன்னாடி போகிறதுக்கு இன்னைக்கு நமக்கு முழு மனசு கிடையாது. ஆனால் அவர்கிட்ட நம்ம இது எல்லாம் வாங்கணும்னு மட்டும் ஆசைப்படுறோம். அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய ஆசைகள் என்ன, அவருடைய விருப்ப சித்தம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம மறந்து போயிடுறோம். அது மாதிரி தான் பிரியமானவர்களே, நாம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எதுவும் இவ்வளவு தேடாம பரலோகத்தில் என்ன ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதை தான் நம்ம தேடணும். பூமிக்கு மேலானவையை தான் நம்ம தேட சொல்லியிருக்காரு தவிர பூமிக்குள்ளதை நீங்கள் தேடுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்ல கிடையாது. அது மட்டும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ பழைய ஏற்பாட்டில் நம்மளோட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே விரோதிகள் இருப்பாங்க, பகைவர் சத்துரு இருப்பாங்க. ஆனால் அந்த சத்துரு எல்லாருமே கொல்றதுக்கு நம்முடைய ஆண்டவர் உதவி செஞ்சார், நிறைய பேர் கொண்டு போட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் அதே சத்ருக்களை ஸ்நேகிக்கணும், அவங்க மேலே அன்பு செலுத்தணும், அவங்க செஞ்ச தவறுகளை மன்னிக்கணும்னு தான் சொல்கிறாரு. அவங்க ஒரு கணத்தில் அறிஞ்சால் நீ மற்றொரு கணத்தை காமிக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமே ஒரு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பிரியமானவர்களே. நம்ம வசனத்தை ரொம்ப கவனத்தோடும் ரொம்ப தெளிவாகவும் படித்து அதோட அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு இது மாதிரியான ஒரு குழப்பங்கள் நமக்கு வராது. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லா சகலவித ஆசீர்வாதம் கொடுத்தது அவர் பெரிய தெய்வம் என்பதை வெளிப்படுத்துறதுக்காக தான். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த இடுக்கமும் நெருக்கமான வழியாக தான் அவர்கிட்ட போகணும் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. சுலபமான வழியில்
குறுக்கு வழியில் போகணும்னு நம்முடைய ஆண்டவர் சொல்ல கிடையாது. ஆனால் இந்த உலகத்தோடைய பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அதாவது சாத்தான் இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய அநேகத்தோடைய இறுதிங்களை அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அதை நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த உலக பிரகாரமான காரியத்திலும் ஐஸ்வர்யத்திலையும் நீ வீடு வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும், வேலை கிடைக்கணும், இப்படி ஒவ்வொரு விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு கொடுத்து அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு அதுவும் நம்முடைய இயேசுவோடைய பேரை சொல்லிட்டு நம்ம இயேசுக்கிட்ட வந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் கிடைக்கும், இயேசுவை விசுவாசிச்சா இதெல்லாம் கிடைக்கும் இப்படின்னு அவருடைய நாமத்திலேயே அவருடைய கட்டுப்பாட்டில் இன்னைக்கு அநேகரை வச்சிருக்கோம். ஸோ அந்த பிரபஞ்சத்தின் இந்த பிரபஞ்சத்தின் தலைவனான அந்த சாத்தானால் நம்ம முதல்ல வந்துட்டு கட்டி ஜெபிக்கணும். அப்போது அவனை முதல்ல கட்டும்போதும் நம்ம அதுக்கப்புறம் அவங்களுடைய இருதயத்தை, அந்த ஜனங்களுடைய இருதயத்தை, அந்த ஆத்மா வந்துட்டு ரட்சிக்கிறதுக்கு அவங்க இருதயத்தை உழுது அந்த இருதயத்தை உழுது அப்போது நம்ம வசனமாகிய விதையை நம்ம விதைச்சா அது கண்டிப்பாக பலன் கொடுக்கும். அது ஒருபோதும் வந்துட்டு அது வீணாக போகாது. இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்குறது இந்த உலகத்துக்குரிய தலைவன் தானே இருப்பானே தவிர பரலோகத்தை ஆசீர்வாதத்தை வந்துட்டு அவனால் கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தோட இருதயத்தையும் வசனமாகிய விதையை கொண்டு இருதயத்தை வந்துட்டு பண்படுத்துறது உங்களாலையும் என்னாலையும் முடியாத ஒரு காரியம். அது பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் அந்த செயலை செய்ய முடியும். வசனமாகிய வித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் கொண்டு வரும்போதும் அவர்களுடைய இருதயம் பாவத்தினால குற்றப்பட்டும் அதனால் மனம் கசந்தும் மனஸ்தாபப்பட்டு நான் பண்ணது தப்பு அப்படின்னு பாவத்திற்காக மறித்து தன்னுடைய இருதயத்தை வந்துட்டு ஆண்டவருக்கு முன்பாக பாவங்களை அறிக்கிட்டு ஒப்பு கொடுக்கும்பொழுது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் வசனமாகிய விதையை அவங்க இருதயத்தில் கொடுப்பாரு. அப்போ அந்த விதை நல்லா பலன் கொடுக்கறதா இருக்கும். எப்பவுமே நம்ம அந்த ஒருத்தருடைய இருதயத்தை வந்துட்டு நல்லா பண்படுத்தணும், அதை நல்லா உழணும். அதையெல்லாம் உழுது நம்ம ஒரு நிலத்தை வந்துட்டு ஒரு விதை விதைக்கிற போது ஒரு விவசாயி எப்படி நல்லா உழுது அதோடைய களைகளெல்லாம் வேரோடு எடுத்து போடுறாங்களோ அது மாதிரி தான் அவங்க இருதயத்தில் இருக்கிற அந்த பாவ வேர்களை நம்ம அடியோடு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வசனமாகிய விதையை அவங்க இருதயத்தில் நம்ம விதைக்கணும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். மத்தேயு 28வது அதிகாரத்தில் 18 20 வரைக்கும் நம்ம வாசிப்போம். மத்தேயு 28வது அதிகாரத்தில் 18 20 வசனம் வரைக்கும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் நம்முடைய இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவர் சொல்கிறார். அவர் சிலுவையில் மறித்ததுக்கப்புறம் அவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஆண்டவர் சொல்கிறார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் போயிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு என்னுடைய நாமத்தில் வசனத்தை போதிச்சு உபதேசம் சுவிசேஷம் சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஞானஸ்தானம் கொடுங்கள் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லும்போது கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்தில் நம்ம ஒவ்வொருத்தருமே நமக்கு ஆண்டவர் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்ம விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இது கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக தான் இது நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு. இது நம்ம விசுவாசிகளாகி நமக்கும் ஒரு வேலை தான். இது ஊழியக்காரங்களோட வேலை மட்டும் கிடையாது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது, நாம் ஆண்டவர்கிட்ட பெற்ற ரட்சிப்பை, அந்த ஆத்ம ரட்சிப்பை, அந்த ஆத்ம சந்தோஷத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த சுவிசேஷத்தை நம்மளுடைய ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அதை நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் தலையின் மேலே விழுந்த ஒரு கடமையாக தான் அது நம்மளுடைய ஆண்டவர் ஒரு கட்டளையாக நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே இந்த சுவிசேஷத்தில் சகல அதிகாரத்தோடும் நம்ம மனுஷனின் இருதயத்தை உழுவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். அப்போது ஒவ்வொருத்தருமே நாமளும் ஆயத்தப்படணும், மற்றவங்களையும் வந்துட்டு ஆயத்தப்படுத்தணும். பிரியமானவர்களே, லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா
24வது அதிகாரத்தில் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இதில் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வர்ற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் செஞ்ச ஊழியத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆசாரியர்களுமே ரட்சிக்கப்பட கிடையாது. ஆனால் அவருடைய சீஷர்கள் இந்த உன்னதத்திலேருந்து வருகிற அந்த பலன் பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் 120 பேரும் பலன் அடைந்து அந்த எருசலேமில் பிரசங்கிக்கும் போது அநேக ஆசாரியர்களும் கூட எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. ஆகையால் பிரியமானவர்களே, நம்ம பாவத்திலிருந்து ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் விடுதலை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அந்த பாவத்திலிருந்து அவங்களுடைய இருதயத்தை உழுது வசனம் அவங்க இருதயத்தை உழுது அவர்களுடைய பாவ சுபாவத்திலிருந்து இந்த உலக பிரகாரமான வஞ்சனையிலிருந்து அவங்க இருதயத்தை விடுதலையாக்கி விடுதலையாக அவங்க இருதயத்தை நன்றாக உழுது அந்த பாவத்தை வேரோடு எடுத்து போட்டு அதுக்கப்புறமா வசனமாகிய விதையை அவங்க இருதயத்தில் கொடுக்கும்போது அப்போ அவங்க புது பலன் அடைவாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு வழி நடத்துவாங்க. சகல சத்தியத்திற்குள்ளும் அவங்கள வழி நடத்துவாங்க. அவங்களுடைய வசனமாகி வித்து அவங்க இருதயத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த மீண்டும் ஜனனம் அந்த பாவ மனுஷன் மரித்து புதிய மனுஷனை அவங்க உருவானதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த மீண்டும் ஜனனம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரட்சிப்பு உண்மையானதாக இருக்கும். அப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் எந்த சோதனைகள் வந்தாலும் எத்தனை தான் உலக பிரகாரம் ஆசீர்வாதமான ஒரு சோதனைகள் வந்தாலும் அவங்க பின்மாற்றத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க ஆண்டவருக்காக வைராகியமாக சாட்சியாக நிற்கிறவர்களாய் அவங்க இருப்பாங்க. இன்று நம்முடைய இருதயத்தை நாம செய்ய வேண்டியது இன்னைக்கு இருக்கிற இந்த குறுகிய காலத்தில் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு நம்ம பரிசோதிச்சு நாம ரட்சிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, நம்மளுடைய ரட்சிப்பு சரியானதாக இருக்கான்னு நம்ம சரி செஞ்சுட்டு மற்றவங்களையும் நம்ம ரட்சிப்பு வழியில் நம்ம நடத்தணும். நம்மள அநேக நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம யாரும் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. ஆனால் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் மூலமாக அநேக இன்டர்நெட் இது மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. இதன் மூலமாக அவங்களுக்காக ஜெபிக்கவும் செய்யலாம். குடும்பனால் அவங்களோட நம்மளோட வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் செய்யலாம், சுவிசேஷத்தை சொல்லவும் செய்யலாம். அதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால் நாமளும் ஆயத்தப்பட்டு மற்றவங்களுடைய இருதயத்தையும் அவங்க ஆத்மாவையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக.